வணக்கம் அன்பர்களே, வாருங்கள் இப்பொழுது கோஸ் கேரட் பட்டாணி பொரியல் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் பாதி கோஸை எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு கேரட் எடுத்துக்கிறேன், பாதி கோஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் காய் வெந்தோடம் போடுறதுக்கு இந்த தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இது மூணையும் நான் விழுதா அரைச்சி அதில் சேர்ப்பேன். எதுக்கு நான் இதில் இஞ்சி சேர்க்குறேன்னா, கோஸு வாய்வு உடம்புக்கு. அதனால நீங்கள் இஞ்சி சேர்த்தீங்கன்னா எந்தவித கேஸ் பிரச்சனையும் வராமல் உடம்புக்கு நல்லது. அதனால நான் எப்பவுமே இஞ்சி சேர்ப்பேன். மஞ்சள் தூள் போட மாட்டேன், இதோட உப்பு மட்டும்தான் சேர்ப்பேன். வாருங்கள் பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி கோஸு கேரட்டு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை பொடியாக நறுக்கிட்டு 2-3 தடவை இந்த காயை நல்லா அலசணும். அதனால் இதை நல்லா அலசின பிறகு நாம் எப்பவும் போல் தாளித்து அந்த காயை அதில் கொட்டணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி காட்டினேன் இல்லைங்களா, அதை மிக்சியில் இந்த மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். வாங்க செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இப்போது வாணலியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளித்து நம்ம நறுக்கி வைத்த இந்த காயை இந்த வாணலியில் கொட்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டு உப்பு போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. நான் ஆல்ரெடி கடுகு, உளுத்தம்பருப்பை தாளித்து வச்சுட்டேன். ஏன்னா கடுகு தாளிக்கும் போது எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுவேன். அதனால் வீடியோ எடுக்கும்போது எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டால் சத்தம் வரும். அதனால் நான் அதுக்கு முன்னாடியே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் அது தாளிக்க தெரியும். அதனால தான் நான் அதை உங்களுக்கு லைவில் காட்டல. இல்லைனா அந்த ஃபேன் ஓடுற சவுண்ட் உங்களால் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். இதுதான் இந்த மாதிரி காயை நறுக்கி போட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி விட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு இதனை ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்ச பிறகு தட்டை திரும்ப திறந்து திரும்பியும் ஒரு முறை கலரி தண்ணி வடிகிற வரை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் துருவன தேங்காவை போட்டு இறக்கிடுங்க. கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுடுங்க. அவ்வளவுதான். நான் வெந்த பிறகு திரும்பி காட்டுறேன். இவ்வாறு தட்டை போட்டு மூடி வேக வைக்க வேண்டும். வேக வச்ச பிறகு தட்டை எடுத்துட்டு இதை கலரி விட வேண்டும். கலர்னோன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி வத்தின பிறகு தேங்காய் அரைச்சி வச்ச அந்த இதை இதில் கொட்டி கிளறி கோஸு கேரட் பட்டாணி பொரியல் ரெடி. இது நல்லா ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், வத்த குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் 1/2 டம்ளர், நான் சொன்ன அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி விடுங்க போதும். 3/4 டம்ளர் ஜாஸ்தி, 1/2 டம்ளர் தண்ணி விடுங்க. நல்லா பலன்னு இருக்கும். அவ்வளோதான். திரும்பி மூடி வச்சுடுங்க. இந்த தண்ணி வத்தின பிறகு நான் காட்டுறேன் திரும்பவும்.